வாங்க, ஞாயிற்றுக்கிழமை 50 பேத்துக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பூ வாங்கி வைக்கணும்னு பார்த்தா கடை ஊரும் இல்லைங்க. பூ கடையே ஞாயிற்றுக்கிழமையும் மணி 1 மணி 2 மணிக்கு போனோம்டா. காலையிலேண்டா இருந்திருக்கும். 1 மணி 2 மணிக்கு ஒத்த கடையே காணோம். அதுக்கப்புறம் நான் பூவே வாங்கி வைக்கல. இங்கே என்னது காற்றடிச்சு பூப்பே பிறச்சி ஓடுது, மண்டையில் ஓடுது. கேர்பெல்லாம் குத்திக்கிட்டு போனேன் பூ குத்தணும் உண்டு. ஆனால் பூ கடையே இல்லை. நல்லபடியாக போய் மாமி விட்டு விசேஷத்தில் போய் சடங்கை சுற்றிட்டு பெரிய ஒன்றாகி 3 4 5 6 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ விசேஷமாக வச்சாங்க. விசேஷமாக வச்சு இப்படி பிரியாணியை வச்சாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தங்கச்சி எல்லாருமா போயிட்டு வந்துட்டோம்ட்டே வந்துட்டு அதோட உங்கள்கிட்ட வந்து ஓடியாந்து பேசிக்கிட்டு போகும்ட்டு வந்திருக்கேன். பேசுவோம்ண்டு சேலை என்னைக்கு நல்ல சேலை சட்டை கட்டி போகிறோம். இப்படி விசேஷத்துக்கு போயிருந்தாலும் நல்ல சேலை சட்டையை கட்டுறோம். அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவோம். என்ன நான் சொல்கிறது அப்படித்தான். மற்ற நாள் கூட ஆளுக்கு துணியோட நைட்டியோட பேசிக்கிட்டு கிடக்கேன். இதில் ரொம்ப பேர் வந்து நல்லா நல்லா பேசுகிறவங்கள ஒன்றும் பேசுகிறீங்கல்லக்கா, உங்களுக்கு வஞ்சாத்தே நீங்கள் அவங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் நல்லா என்னை வாழ்த்துறவங்க வந்து அவங்க வந்து என் உறவாகிடுறீங்க. அந்த நம்மளை திட்டுறதுக்காகவே இருக்காக வருங்க வயிற்றுச்சு பிடிச்சவங்க. உண்மையிலேயே வயிற்றுச்சு பிடிச்சவங்க அவங்களாம் எதுக்கு இப்படி வயிற்றுச்சு பிடிச்சி திட்டுறாடுறதில்ல. ஒரு அக்காலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் எதுக்கு இப்படி இருக்காங்களோ. அவங்களாம் எங்கேயோ இருக்கேன். நான் என்னை அவங்கள பார்த்ததே கிடையாது. நான் அவங்கள பார்த்தது கிடையாது, அவங்கள்ட்ட பேசுனது கிடையாது. ஏதோ வீடியோவில் பார்த்துக்கிட்டு அதுலேயே அவங்க தையா தக்கான குதிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. உன் நாத்தனாதே அழகாக இருக்குது, நீ உன்னைய விட உன் நாத்தனாதே அழகாக இருக்குன்றது, உன் நாத்தனாதே ஜிம்பிளாக இருக்குன்றது. அப்படி சொன்னால் நம்மளுக்கு போகாமல் வரும், நம்மளுக்கு கோபம் வரட்டும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க சொல்கிறது. நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிறணும். வார்த்தையில் வார்த்தையில் என் நாத்தனால போல் உண்டுமா, என் நாத்தனா அப்படி மனுஷி அப்படின்ட்டு வெளி உலகத்துக்கு பேசுகிறவங்க மட்டும்தான் அந்த போராமக்கணும் வரும். உள் மனசில் இருக்கு பாருங்க. உள் மனசில் நம்ம பாசம் வச்சுருக்கோம் பாருங்க. நான் இப்போ எனக்கு 2-3 நாத்தனா இருக்குது. எந்த நாத்தனாரை பற்றியாவது உங்கள்கிட்ட பேசியிருக்கேனா? ஏன் இந்த நாத்தனா பற்றி மட்டும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் அடிக்கடி. அதை எனக்கு பிடிக்கும்ன்றதுனால தான். என்ன பெரியம்மா சின்னம்மாண்டு எங்கள் அம்மாவோட பிறந்தவங்கள நிறைய பேர் இருக்காங்க. யாரையாவது பேசியிருக்கேனா, யாரையாவது காட்டியிருக்கேனா? ஏன் காட்ட மாட்டேன், ஏன் பேச மாட்டேன்? அதெல்லாம் வார்த்தையில் பேசிட்டு வார்த்தையில் சொந்தம்னு இருக்கிறவங்க. மனசார என்னை மாதிரி என் குணமாக மனசார இப்போ போனாலும் என் நாத்தனை அப்படி போனோம்னா வாடி ஆத்தாண்டு அணைச்சிக்கிட்டு இந்த வீடியோ எடுக்கலை அப்படித்தான் இருப்போம். வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து அப்படித்தான். என்னை வந்து குறையா சொல்லையில் கூட நிறையா சொல்லுவோம் என் நாத்தனை. அப்படி நாங்கள் என்னைய நீங்கள் அழகு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள அழகாக இருக்குன்னு சொன்னால் நான் போராமப்படுறவ கிடையாது. உன் தங்கச்சி அழகாக இருக்குன்னு நாங்கள் கமாண்டு பண்ணால் அதை அழிச்சு விட்டுட்ட போராம உனக்கு. உன் தங்கச்சியை நாங்கள் அழகாக இருக்குன்னு சொல்கிறதுல உனக்கு போராம அப்படின்ட்டு அக்கா தங்கச்சியை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ இதை செஞ்ச, நான் அதை செய்யலை, எனக்கு இதை கொடுத்தேன், நான் அவளுக்கு அதை கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வீட்டுகளில் சண்டை விட்டு கிடக்கே வருங்க. அவங்களுக்கு அப்படி போராமையாக இருக்கலாம், போராமப்படலாம். நான் அப்படி போராமப்பட மாட்டேன். என் தங்கச்சியை பார்த்து, என் தங்கச்சி நல்லா இருக்கிறத பார்த்து மனசில் என்ன அவளை வாழ வச்சிருக்கு, அவளை வாழ்க்கிறா. அந்த வாழ்க்கையில் நம்மளுக்கும் பங்கு இருக்குது, அவள் சந்தோஷமாக இருக்கா, அந்த சந்தோஷத்தில் நம்மளுக்கும் பங்கு இருக்குன்னு பெருமையாக நினச்சிக்கிறவ ஒரு தாய் தன் பிள்ளை நல்லா இருக்கிறத பார்த்து போராம முடியுமா? அழகாக இருக்குன்னு சொல்லிட்டா உங்கள் மகா அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தாய்க்கு சந்தோஷமாக தானே இருக்கும். நம்மளை அழகா இல்லைன்னு சொல்லாமல் நம்ம பிள்ளைய சொல்கிறாங்களேன்னு இந்த தாயாவது வருத்தப்படுவாளா? அதே மாதிரி என் தங்கச்சிக்கு நான் தாய் கூட பிறந்தவ கிடையாது. நான் தாய், நான் பெறலை அவளை. அதுதான் 3 வயசு பிள்ளைகளை அவளை தூக்கிட்டு வந்து வளர்த்து படிக்க வச்சு நான் பிள்ளை பெறதுக்கு முன்னாடி அவளைத்தான் அவங்க குளிக்க வச்சு பவுடர் அடித்து ஷூ மாட்டி சாக்ஸ் மாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனேன். இப்போ யாரும் வாக்கப்பட்டு வந்து பிள்ளை தான் பெற்றுக்கிறது கூட பிள்ளைய வந்து உடனே பெறக்கூடாது, சந்தோஷம் கெட்டு போயிடும். 6 மாதம் செல்லட்டும், 1 வருஷம் செல்லட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளை பெற்றுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. வாக்கப்பட்டு வந்த உடனே தங்கச்சியை தூக்கிக்கிட்டு வந்து வளர்க்க முடியுமா? அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன போராம அவங்கள அழகாக இருக்குன்னு சொல்லிட்டா உனக்கு போராமண்டா வாங்க. அங்கே கமாண்ட் பண்ணக்கூடாது, நேரைய வீட்டுக்கு வந்து இறங்குங்க. அட்ரஸ் அம்புடும் சொல்லிடுறேன்டா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இவன் நடிக்கிறா, நீங்கள் வந்து வீடியோக்களில் பல யூடியூப் சேனல் வந்து நாடகமாக நடிச்சுதான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களும் நாடகம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுண்டா நேராக பஸ் ஏறி வாங்க. காசு சார்ஜ் பூரா கொடுத்துட்றேன், காசு செலவுன்னு சொல்லிச்சு நினச்சாலும் என்ன வந்து இங்கே வந்து என் நாத்தனார் எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாரும் சந்திச்சு முனியம்மா எப்படின்னு கேளுங்க. கேட்டால் தெரிஞ்சு வரும்லத்த. தள்ளி இருக்கவும் தானே உங்களுக்கு சந்தேகம் வருது. என்னை வந்து ஏசனம்னு உங்களுக்கு தோணுது. நேராக வந்து இறங்குங்க. எல்லாருமே நான் நடித்து போட கிடையாது. நான் வந்து ஒரு பொழுதுபோக்கு சேனல். இது பொழுதுபோக்குக்கு வந்து நாடகத்தை நடித்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இஷ்டம் இருந்தால் பாருங்கள், இஷ்டம் இல்லைன்னா போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.
உண்மையிலேயே நான் வாழ்க்கையில் வாழ்ந்ததைத்தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு குடும்ப பொண்ணு ஒரு குடும்பம் நடத்துகிறவ நாவ நஷ்டம் எல்லாம் வரும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு மாமியா வீட்டையும் பார்த்து தாய் வீட்டையும் பார்த்து எல்லாத்தையும் ஒன்று கொண்டு போய் அதுகளோட உறவுகளாக இருந்து நம்மளுக்கு ஒரு முன்ன பின்ன நம்மளை பேசிட்டா கூட நம்மளாக போய் வழியை போய் பேசி அந்த உறவுகளோட உறவோடு இருக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பொய்யின்னு உங்களுக்கு தோணுச்சுண்டா வாங்கத்தே வந்து மதுரையில் வந்து இறங்குங்க, இறங்கி விசாரிங்க. ஏத்த இங்கே வாக்குனா உங்கள் அக்கா எப்படி வீடியோவுக்காக இப்படி பேசுகிறாளா, நெசமாவே உன்னைய பார்த்தது உண்மையா, உன்னைய தாயா இருந்து உன்னைய பார்த்து கட்டி கொடுத்துச்சா, இன்னைக்கு நீ நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவளா போராமப்படுறவளா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. அதை விட்டு ஒன்றும் தெரியாமல் அங்கே இருந்துக்கிட்டு எங்கே இருந்துக்கிட்டு கமாண்டு பாக்ஸில் என்னத்த வேணாலும் பேசலாம் அப்படி பேசுகிறதா ஏத்த அப்படி பேசலாமா ஒரு மனுஷன் என்னத்தையே எனக்கு தெரிஞ்சது. இன்னசென்ட் மாதிரி நடிக்காத, உன் மூஞ்சி இன்னசென்ட் மாதிரி வச்சு நடிக்காதண்டா. எதுக்கு நான் நடிக்கணும்? நான் சொல்லிட்டேன், நான் ஹாஸ்டலில் போய் படிக்கிறப்ப என்னுடைய குணநலங்கள் ஹாஸ்டலில் தன்னந்தனியாக போய் சிறு வயசில் போய் தாய் தகப்பன் இல்லாமல் இல்லாமல் போய் வாழ்கிறது எம்பிடு கஷ்டம் தெரியுமா? மனசை மூளையை எம்பிடு பாதிக்கும் தெரியுமா? அதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்போ உள்ள காலகட்டத்துகளில் இருக்கிற பொம்பளைகளுக்கு எப்படி தெரியும்? அங்கே போய் விட்டுட்டா அங்கே போய் நம்ம அதாட்டியமாக ஆக்ரோஷமாக அறிவு சார்ந்து பேசணும்னா அங்கே ஒழுங்கினமுடுவாங்க நம்மளை. என்ன உனக்கு வயசுக்கு மீறி அறிவு, வயசுக்கு மீறி எதிர்த்து பேசுகிற, டீச்சர்மார்களை எதிர்த்து பேசுகிற, வார்டனை எதிர்த்து பேசுகிற, கழுவுண்டா கழுவு அதை அப்படின்ட்டுவாங்க. நான் முடியாது, நீங்கள் கழுவுங்க, நீங்கள் அதுக்குள்ளே போய் கழுவி பாருங்கள் எப்படி இருக்கும்ண்டு அப்படின்னு எதிர்த்துக்கிட்டு பேசுவேன். 2 வேளைக்கு சாப்பாடு தர மாட்டாங்க, 1 வேளைக்கு சாப்பாடு தர மாட்டாங்க. மயக்கமாக வரும். இது எதுக்கு வம்பு? நம்ம அறிவு சார்ந்து இருக்கக்கூடாது, அறிவாக பேசணுன்றதுனால நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தராங்க. நம்மளும் எல்லா பிள்ளையும் இவ்வளோ சின்ன பிள்ளைய தெரிஞ்சிடணும்னு நீங்கள் சொல்கிறிய பாருங்க. திடீர்னு இன்னசென்ட் மாதிரி நடிக்கிற, திடீர்னு ரொம்ப தெளிவாக பேசுகிற, உன்னை நீ எந்த கேரக்டர் அப்படின்னு போய் கேட்குறிய பாருங்க. அதில் ஒரு கேரக்டராக மாறிடுவேன். தன்னை இன்னசென்ட்டாக மாற்றிக்கிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி பிள்ளைகளோட பிள்ளையாக ஓடிட்டோம்னா நம்மளுக்கு அது புரியாது. புரியாமல் இருந்தோம்னா நம்ம கேட்க மாட்டோம், எதிர்த்து நம்ம கேட்க மாட்டோம்னா அவங்க நமக்கு தண்டை தர மாட்டாங்க அப்படின்னு எண்ணத்தை மாற்றிக்கிடுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி சொந்தம் கட்டியும் போகையில், சொந்த சொத்துகளுக்கு விசேஷத்துக்கு போகையில் என்னோட எண்ணத்தை மாற்றிக்கிடுவேன், விளையாட்டாக போயிடுவேன். அவங்க என்னை வேணுக்குண்டே ஏசினா கூட சும்மா இருக்கத்தே வாங்கத்தேங்கிட்ட அப்படிலாம் சொல்லாதீங்கத்தே, மனதுக்கு சங்கட்டமாக இருக்கும். யாத்தே அப்படி சொல்கிறீங்க, ஏன் பெரியமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்த மாற்றி சமாளித்து சிரித்து போயிடுவேன். பாவம் அப்படி சொல்லாத சாமநாத மகளை, அப்படி சொல்லாத பாவம் அவத்தியா எப்படி சொல்லிட்டு போகிறான்னு 4 பேர் ஆனால் உட்காந்துருக்க சொல்லுவாங்க. அதோட போயிடுவேன் அந்த இடத்த விட்டு. அதே நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டே வச்சுங்க, பெரிய சண்டையாயிரும். இப்போ ரொம்ப தெளிவான முனியம்மாவை அங்கே திடீர்னு மூளையில் வந்துருச்சுங்க, தெளிவு வந்துருச்சு வச்சுங்க, சண்டையாயிரும். என்ன வார்த்தைக்கே அப்படி கேட்குறிய, 3 பேத்துக்கு முன்னாடியே இப்படி என்னை அசிங்கமாக பேசுறிய அப்படின்னு பேசிவிடுவேன். அதுக்காக நானே அந்த இடத்துல ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணாக மாற்றிக்கிட்டு வந்துடுவேன். அப்படித்தான் உங்கள்கிட்ட பேசலையும் சில சமயங்களில் அது தன்னால் மூளையில் வர்றது. அதை பார்த்துக்கிட்டு என்ன இன்னசென்ட் மாதிரி நடிக்காத, நாட் இன்னசென்ட். உங்களை யார் இன்னசென்ட்டுன்னு என்னை சொல்ல சொன்னது? உங்களை யார் சொல்ல சொன்னது? உங்களை யார் நம்ப சொன்னது? என்னை இன்னசென்ட்டாக காட்டி எனக்கு ஏதாச்சும் ஒரு சீப்பையில் பணம் போட்டு விடுங்க, எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து விடுங்க, என் புருஷன் என்னை அடிக்கிறாரு, எனக்கு ஏதாச்சும் எழுப்புணுங்க அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்கள் பூரா சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்குது. நீ இன்னசென்ட் மாதிரி நடித்து மக்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்க. ஒருத்தட்டியாக நீ மணி வசூல் பண்ணுற, பணம் வசூல் பண்ணுற, துணிமணி கேட்குற, எல்லாமே நீ போடியாக நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணேன்னா நியாயமான கருத்து. நான் யார்ட்டையாவது ஏதாவது கேட்குறேன்னா என்னோடய பதிவுகளை பதிவு பண்ணுறேன், பிடிச்சிருந்தா லைக் போட வேண்டியது, பிடிக்கலன்னுச்சி இவன் நடிச்சு கொடுத்துட்றா அப்படின்ட்டு போக வேண்டியது. ஒரு அக்காலாம் வெளிநாட்டில் இருக்கமுண்டாக, நீ நடிப்பாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது, இனிமேல் உனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேன்டா. அதே மாதிரி கமெண்டே பண்ண மாட்டாங்க. அவங்க பார்க்குறாங்க, பார்க்கல, நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அவங்க ஒதுக்கிட்டாங்க. அப்படி இருந்துக்கிறணும். இவங்க நேச்சுரலாக இல்லை, அவங்க நடிப்பில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம மனசுக்கு படிச்சுன்னா அவங்க சேனல் பார்க்குறத நிப்பாட்டின்னு நம்ம வாட்டுக்கு வேறு சேனல் பார்க்க போயிருந்துட்டு அதை விட்டு இது உண்மையா பொய்யாண்டு என்னையை போட்டு ஓண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நல்லா தெரியல, சங்கட்டமாக தெரியுது. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? நாட்டில் ஒரு பெத்த தாய்கிட்ட ஒரு மக தான் குடும்பத்தில் புருஷன் இன்னைக்கு காலையில் சட்டார்னு அடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாப்புல. அந்த நிமிஷமே தாய் பொண்ணு அடிச்சு ஏத்தே நல்லா இருக்கியான்னு கேட்டால் நம்ம அம்மாட்ட நம்ம புருஷன் அடிச்சுட்டாருன்னு சொன்னோம்னா நம்ம அம்மா சங்கட்டப்படும்ட்டு, ஏம்மா நல்லா இருக்கம்மா, நல்லபடியாக இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியாம்மா அப்படின்ட்டு தன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் உள்ளுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளிக்காட்டிக்கிட்டு வாழ்கிற பொம்பளைய எத்தனை பேர் இருக்காங்க. நான் அப்படியா? என் வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, என்ன துக்கமாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பகிர்றேன். பகிர்றதுலேயும் முக்கியமானது சண்டை சத்தம். அப்போ நாத்தனா நங்கைக்குள்ளே சண்டை வராதா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சண்டை சத்தம், மனத்தாபம் எல்லாமே இருக்கும். அதை உங்கள்கிட்ட வெளிச்சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது.
அதில் நாங்கள் எப்படி ஒருத்தர் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு காட்டுறோம் பாருங்க. வா நம்ம 2 பேரும் சண்டை ஓட்டு வீடியோ போடுவோம், போட்டோம்டா வியூவர்ஸ் அள்ளிக்கிறோம் நாத்தனம். சே 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 அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்படியா அப்படி நாடகம் நடிக்கிறதுக்கான அதில் வந்திருக்கேன் அப்படின்னாத்தே என்னைக்கே நடிச்சே போட்டிருப்பில்ல. இன்னைக்கு கடை விட்டுருக்கோம்னா அந்த கடை விட்டுருக்கோம்த்தே இதே மாதிரி வியாபாரத்தை பார்த்து தங்கச்சியை கட்டி கொடுத்தேன் இன்னைக்கு. அதே மாதிரி நீங்களும் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு பார்வைட்டுக்கிறோம். 10 ரூபா காசு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற முட்டாய்க்கு உதவிக்கிறோம். எனக்கே ஒரு சின்ன உதவி வேலையில் பாருங்க வீட்டில் இருக்கிற சகோதரியை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பெரிய குடும்பத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு அது சாதாரணம். என்ன என்னைய மாதிரி சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். நான் எச்சமாக இருக்கேன் நான். இது என்ன வீடியோ? பூ வச்சிருக்கேன் பாரு, சேலை கட்டியிருக்கேன் பாருன்னு காட்டுறது ஒரு வீடியோவா? இந்த வீடியோவால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எச்சமாக இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் அவங்களுக்கு அறிவு இருக்குது. எச்சமாக இருக்கிறவங்க வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளைகிட்டு பாடம் மட்டுமா சொல்லிக் கொடுக்குறியா? கையில் நகை வெட்டிட்டு வரணும், ஒழுக்கமான உடை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறதில்ல. பாட புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை மட்டும் வாசித்து பாடம் மட்டும் எழுதி போடுறீங்களா? ஏன் அதில் எக்ஸ்ட்ராவான இதுகளை சொல்கிறீங்க? அதே மாதிரி தான் ஒரு நேரம் அறிவுரையை சொல்லிட்டேன். ஏத்தே நான் இப்படி ஒரு கிராமத்துலேருந்து வந்தாலும் நல்லபடியாக ஒரு 10 மடங்க ஒரு புருஷன் பேச்சையும் கேட்டு புருஷனை மிஞ்சி நான் சம்பாதிக்கிறேன். ஏன் சொல்லுபடி நீங்க இல்லையா? நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும். இல்லாமல் புருஷனுக்கும் அவருக்கு மரியாதை கொடுத்து, தாய்க்கு மரியாதை கொடுத்து, மாமியாவுக்கு மரியாதை கொடுத்து, அங்கே சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை சமாளித்து அதுக்கு 10 வருஷம் இருந்திருக்கேன். என் மாமியா வீட்டில் 10 வருஷம் இருந்திருக்கேன். ஒன்றா சும்மா உடனே புருஷனை தட்டிக்கிட்டு ஓடலை. அப்புறம் ஆத்தாக்காவை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட என்னத்தை ஒரு வேலையை பார்த்து வெட்டியை பார்த்து தங்கச்சியை கட்டி கொடுத்து அப்படி நான் பொழப்பு கொண்டு ஓடேன்னு மக்களுக்கு சொல்லிட்டேன். நான் திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் என்ன சேலை கட்டுறதை பாருங்கத்தே, சட்டை கட்டுறதை பாருங்கத்தே, நகை போடுறதை பாருங்கத்தே, விசேஷத்துக்கு போகிற பாருங்கத்தே. என்னைய போகிற நீங்கள் நல்லபடியாக 4 விசேஷத்துக்கு போய் வாங்கத்தே. சொந்த வந்த விசேஷத்துக்கு ஏன் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நான் போவேன், உன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நீ போ அப்படின்னு புருஷன்ட்டு சொல்லாதீங்கத்தே. எல்லாம் நம்ம சொந்தமுத்தே, அப்படி போங்கத்தே அப்படின்னு வீடியோ போடுறேன். இதில் என்ன இருக்குது? இது உனக்கு என்ன பிரயோசனம் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? கச்சமாக இருக்கிறவங்க உங்களுக்கு அது பெருமைண்டா? நான் எந்த ஒரு அசிங்கமான விஷயங்களையும் இதில் பரப்பாமல், யாருக்கும் அசிங்கமான எண்ணங்களை உண்டாக்காமல், ஒரு ஆண் பார்த்தா கூட இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கமாண்ட் பண்ணணுன்ற எண்ணத்தை உருவாக்காமல் நல்ல வழியில் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அந்த பெருமை எனக்கு இருக்குது. அதை விட பெருமை, அதை விட பெரிய சொத்து, அதை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்லை. மானம், மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறது நம்ம மட்டும் இல்லை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம பேசுகிற பேச்சு எல்லாத்துலேயும் இருக்குதே. அப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் குறை கிடையாது. யாரும் பட்டிக்காடு மாதிரி சூளாயுத மாதிரி பூ வைக்கிறேன் அப்படின்றீங்க. அதெல்லாம் கிண்டல் கேடியா சொல்லிட்டு போங்க, வேணாம்டல. அதுக்குண்டு எல்லாருமே நீ சூப்பர்ன்றே சொல்ல முடியாது. கிண்டல் கேலி பண்ணுறதுல தப்பே கிடையாது. குழம்பு எண்ணெய் அதிகமாக ஊற்றுறேன் அப்படின்றீங்க, ரைட்டு. என்ன குழம்பு இது, என்ன பச்சை தண்ணியாக வச்சுருக்கேன் அப்படின்றீங்க, ரைட்டு. ஏய் முனியம்மா என்னது இது பாட்டுன்னா ஒரு கொடுமையாக இருக்குது அப்படின்றீங்க, ரைட்டு. அதெல்லாம் நான் சிரிப்பேன். அதுக்குண்டு உனக்கு போறாம உன் தங்கச்சியை பார்த்து உனக்கு போறாம உன் தங்கச்சி அழகா இருக்குன்னு சொல்லிட்டா. என் தங்கச்சி அழகா இருக்குன்னு சொல்லிட்டா என்னை விட பெருமைப்படுறவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட, பொய் இல்லையே, பொய்ய சொல்லலையில. நானும் என் தங்கச்சி நடந்து வந்தேன், என் தங்கச்சி அழகுதேன், அது பொய் இல்லையே. அவன் அழகுதேன், என் தங்கச்சி அழகுதேன். அவன் மேக்கப் போட்டு அவள் லிப்டிக் போட்டு அவள் தோடு ஓட்டு நகை ஓட்டு வரையில அழகி கண்டுதேன். உடனே கட்டிக்கிட்டாங்க. உடனே எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும்னு கட்டுச்சு என் குழந்தை. நான் அழகு இல்லாமல் இருக்கிறத கண்டுதான் என்னை இப்போ மாப்பிள்ளை ஊரம் பார்த்துட்டு பயந்து அதைத்தானே கதையாக சொல்லிட்டேனே. இன்னுமே நீங்கள் சொல்லி என்ன செய்ய? ஒருத்த கம்பேரிசன் பண்ணி சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டோம், அவங்க சங்கடப்பட்டுட்டாங்க, அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, அதனாலதான் இதுகளை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்களாம் இங்கே சந்தோஷப்பட்டுக்கூடாது. அதில் ஒரு சந்தோஷமும் கிடையாது. கமாண்ட் பண்ணுற நீங்கள் உங்கள் கமாண்டுகளை நல்ல பதிவுகளை பதிவிடுக்க தெரியணும். முதல்ல ஒருத்த மனசை புண்படுத்துறாதபடிக்கு பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ண தெரியலன்னா உங்களுடைய குணமெல்லாம் அந்த பதிவில் தெரியுது. உங்களுடைய பொறாம குணம் அதில் தெரியுது. அந்த அக்காலாம் ஓடியாந்து வந்துருச்சு வீடியோவா போடணும், ஒரு 10 வீடியோவை. பண ஆசை கொட்டுது, பண ஆசையில் கிடக்கு அப்படின்றாங்க. பண ஆசை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யார் இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு கட்டு பணத்தை தூக்கி கொடுத்தா பயமா இருக்கு பணம் அப்படின்னு ஓடிடுவீங்களா அந்த வீட்டுக்குள்ளே? நம்பிட்டேன். நாங்களும் பண ஆசை இல்லாதவங்க தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முனியம்மா மட்டும் பண ஆசையில் அப்படியே தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். பண ஆசை எனக்கு பிடிச்சிருச்சு, கொட்டுது இதில் ஃபோனில் கொட்டிக்கிட்டு இருக்குண்டு. என்னத்தையா ஒரு 2000 சொல்லுங்கள், மாதம் 2000 ஏறிச்சுண்டா அந்த 2000 என் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற செலவை ஈக்குவல் பண்ணிடும். என்ன நான் சொல்கிறது? அப்படி நினச்சி இதில் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ வேலை பார்க்குறோம்ன்ற அப்போ இப்படியோ வீடியோவே எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு எங்கே டயர் இருக்குன்னு இருந்தா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷத்தை கட்டினேன். அப்படியே வந்து உங்கள் முன்ன உட்காந்து இப்படி நடந்துச்சுதே இப்படித்தேன்னு விஷயத்தை பேசிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிடிச்சா பாருங்கத்தை, பிடிக்கல விடுங்கத்தே.
அதுக்குண்டு பார்த்துக்கிட்டு விடிய விழுந்துக்கிட்டு பார்க்குறது. பார்த்தாத்தே என் வீடியோ வந்து அவங்க ஃபோனுக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் நீ 10 வீடியோ போடுற ஒரு நாளைக்கு, 8 விடுற போடியோ விடுற நாளைக்கு, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு வந்து சுரண்டு கட்டுறது. அது என்னத்துக்கு அப்படியே? அது என்ன அப்படி சுரண்டு கட்டுறது? சுரண்டி பண்ணி கட்டுறதுக்கா? நான் சேனல் நடத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தா ஏத்தே என்னைய வந்தா எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த அம்மாலாம் என் மக மாதிரி இருக்கேத்தே, எங்கள் அக்கா மாதிரி இருக்க, எங்கள் சின்னம்மா மக மாதிரி இருக்க, எங்கள் அக்கா மாதிரி இருக்க அப்படின்னு எத்தனை பேர்த்துக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குலாம் ஆறுதலாக இருக்கும், அவங்களுக்குலாம் பூமி புழக்குது. ஆத்தாடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா, வீடியோவாக போட்டு சம்பாதிக்கிறா தாண்டு வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு உருண்டு இருக்கிறக்கியே பார்த்துக்கிட்டு எம்பிடி போகுது வியூஸு, எம்பிடி வியூஸ் போயிருச்சா, எம்பிடி காசு தெரியல, எம்பிடி 1000 வருமா லட்சம் வருமா அப்படின்னு வாயப்படந்துக்கிட்டு. ஏன் நீங்களும் ஒரு ஃபோன் எடுத்து உட்காந்து பேசுங்க பார்ப்போம், திறமை இருந்தா சொல்ல தெரியுமாக்கா, சொல்ல முடியுமாக்கா, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சுன்னு சொன்னோம்னா ஆத்தாடி அக்கம் பக்கத்துக்காரி என்னடி இப்படி வாங்கி திங்கிறா அப்படின்னு பேசிடுவா. ஆத்தாடி மூடு அப்படின்னு மூடி மோந்து வாக்குறவுங்க. பனைமரத்தில் முங்கு வெட்டிட்டு வந்தா, ஊர் வழியை வெட்டிட்டு வந்தா ஆளுக்கு ஒரு முங்கு வைப்பாண்டு. எங்கள் ஊரில் ஒருத்தவங்க வயக்காட்டு வழியை வெட்டிட்டு வருவாங்க. வயக்காட்டு வழியை வெட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டை அடைச்சிக்கிட்டே சொத்துண்டு வெட்டி குடிப்பாங்க. வீட்டுக்குள்ளே சொத்துன்னு வெட்டி குடிப்பாங்க. நான் வெளியில் நின்றுக்கிட்டு எட்டி குரங்கு குட்டி மாதிரி பார்க்குறது. எங்கள் அப்பா ஏன் வயவில் லூசு பைவில் வா வயவில் அப்படின்னு பனைமரத்தை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பா பனைமரத்துலேயே வெட்டி பனைமரத்துக்கு கீழேயே குடிச்சிட்டு அப்படியே போட்டுவிட்டு அந்த இதில் மிச்சம் கிடந்துச்சுன்னா தூக்கி ஆளுக்கு ஒன்று தலையில் வச்சுக்கிட்டு வருவோம். வரையிலே ஒன்று கேட்டாங்கன்னா ஒன்று பிச்சு போட்டு வந்தா தென்னை மாமாவுக்கு கொடுவோம், அவங்களுக்கு கொடுன்னு ஒரு தெருவிலே பிச்சு கொடுத்துட்டு வருவார். எங்கள் அம்மா வையன் உடனே தவ லாரி அது என்னது மாட்டு வண்டியில் வெட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு குடிக்கிறா. நீ ஒத்த கொலையை வெட்டிட்டு வந்து 50 பேருக்கு ஊரில் கொடுத்துட்டு வரையே, என் பொண்டாட்டி ஒருத்தி வேலை வச்சுட்டு வருவாள், அவளுக்கு 2 கண்ணு கொண்டு வர கொண்டாடாம அப்படி அடியே 2 பொங்குட்டா அந்த 2 பொங்கு கிடக்கல வெட்டி குடிட்டு வர எங்கள் அப்பு. அப்படி ஒருத்தரும் ஒரு மனுஷா எல்லாரும் மனுஷங்களாக்கும். அப்படி எல்லாத்தையும் ஆன்லைனில் ஏதோ வந்து ஒரு தெரியாதனமாக வந்து பேசினதான் உண்மையாளா உங்களை கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது போய் நீ இந்த அவ்வளோ பார்த்து போடுற, இவ்வளோ பார்த்து போடுற, உன் நாத்தில் பெருமை சொன்ன போடுற, உங்கள் தங்கச்சி பெருமை சொன்ன போடுற போறாமா உனக்கு அப்படின்டா போறாமா அப்படி பொசுன்னு பார்த்தேலாக்கா. யாராக இருந்தாலும் இது பொய்ன்னு சொல்கிற ஒவ்வொரு நேரம் பஸ் இங்கே வந்துடணும். வந்து உன் தங்கச்சி விடுது, உன் நாத்தனை விடுறது சொல்லு, நீ நடந்ததில் உண்மையாக பொய்யான்னு நாங்கள் அங்கே விசாரிச்சுக்கிறோம்னு நேரம் இறங்கி விசாரிங்க, நானும் உங்கள் கூடயே கைப்பிடிச்சி வரேன். இல்லைன்னு யாரான்னு சொல்லட்டும், என் உறவு கரவுகளை ஏரியா கரை விட்டு போங்க, பாலம்மா முனியம்மா எப்படி பொம்பளை அப்படின்னு கேளுங்க. இப்போ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாண்டா உங்களை என்ன செய்யறது? அப்புறம் வாங்க அப்படியே தைரியம் இருந்தா அப்படி வரணும். அப்படி வந்து பேசிட்டு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் கமாண்ட் பண்ணணும். எங்கேயோ ஒரு ஊரில் நடந்துக்கிட்டு இதாக்கும் அதாக்கும்ட்டு கடுப்பாக போச்சுத்தே, கோமா வருதுல்ல நம்மளுக்கு. ஏன் தங்கச்சி தேவா, அவள் ஏன் தங்கச்சி அக்கா தங்கச்சி என் நாட்டில் எப்படி இருக்காளோ எனக்கு தெரியாது. நீங்கள் இருக்கலாம் உங்கள் தங்கச்சியை பார்த்து பொங்கு சாரை போட்டுக்கிட்டு கோமாரை போட்டுக்கிட்டே ஆத்தாடி சேலை கட்டுறா சட்டை கட்டுறா இது விட்றா அது விட்றா நம்மளால் போட முடியும். நீங்கள் வந்துக்கிட்டு கிடக்கலாம். என் தங்கச்சி போட்டு வந்தால் பகுசியாக இருக்கும். எங்கள் அம்மா கூட வையன் என்னடி டவுசர் சட்டை போடுற பேண்ட் சட்டை போடுறேன். ஏய் சும்மா இருமா போட்டு போகிற ஆசைக்கு அவள் புருஷன் பேச கட்டி கொடுத்துட்டீங்களா? நம்மளுக்கு தேவையில்லை. அவள் புருஷன் போட்டு விட்டு முன்ன நடந்து வரையில் உனக்கு என்ன அவனுக்கு அசிங்கமாக இருக்குமா இந்த ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு அவன் சொன்னாத்தே. அதை மீறி போட்டாத்தே அவளை நம்ம கண்டிக்கணும். ஏய் புருஷன் வேணாம் சொல்லல என்னடி நான் அந்த ட்ரெஸ் தான் எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு எப்படி போடுவேன் அப்படின்னு நம்ம கண்டிக்கணும். அவன் முன்ன விட்டு பின்ன நடந்து வரேன் எடுத்து கொடுத்து நீ எதுக்கு போய் சிலு இழுத்து விட்டு வர அப்படின்னு நான் எங்கள் அம்மா வைவேன். இருந்தாலும் நம்ம ஊருக்கு வரையில் அவர் வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்டா நம்ம கிராமத்தில் வந்தவங்க கிராமத்துக்கு போயில பேண்டு சட்டை போட்டுக்கிட்டு போனோம்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஐயோ என்னதான் டவுனில் இருந்தாலும் பேண்டு சட்டை போட்டுக்கிட்டா கல்யாணத்துக்கு வர்றது அப்படின்னு நினைப்பாங்க. என்ன அதுக்கு அதுபடி வருவா என் தங்கச்சி அப்படின்னு நான் சண்டு முது சொல்லி என் குடும்பமும் அவள் குடும்பமும் ஒன்றும் நினச்சி நடத்திக்கிட்டு இருக்கவங்க. கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு 1 வருஷம் எங்களோடைய கூட வச்சுருந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இப்போ உள்ளவங்க அப்படி இருக்கியாக்கும். அவளுக்கு முன்னாடி நம்ம சொத்து வாங்குவோமா, அவன் முன்னாடி நம்ம கார் வாங்குவோமா, அவளை விட தாண்டி நம்ம சம்பாதிக்கணும், இவளை விட இது பண்ணணும் அப்படின்ட்டு போட்டிலையும் போராமையிலையும் ஓடுற உலகத்தில் நான் வந்து இப்படிலாம் பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு நம்பத்தக்க இருக்காதுத்தே. உங்களுக்கு அப்படித்தான் சந்தேகமாக இருக்கும். நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே கிடங்க. என்னை நம்பி எனக்கு லைக் பண்ணுறவங்களும் என்னை நம்பி நல்லா இருக்கட்டும். நல்லா இருக்கேன் மகளே, நீ இந்த பொறுப்பாக அந்த சின்ன வயசில் பொறுப்பாக உன் குடும்பத்தை கொண்டு போனதுக்கு கடவுள் உன்னை முன்னேற்று வருத்தேன் அப்படின்ட்டு எனக்கு லைக் பண்ணுற மக்கள் எனக்கு போதும். என் சகோதரி எனக்கு போதும். 1 2 3 4 5 அதுக்கு மேலே இருக்க மாட்டேங்க. என்னை பார்த்து போராமப்படுறவங்க அவங்க இருந்துக்கிட்டு அதில் குழப்பிக்கிட்டு கிடங்க என்னத்தையா அதே மனவேதனை பூரா அலைகடல்னு கொட்டிட்டேன். அப்புறம் என்ன சொல்லையிலேயே நேற்று தோடு வச்சு அந்த இதை வந்து சொல்லையிலேயே எனக்கு மூளையில் தோணிடுச்சு. ஐயோ இதை சொன்னோம்னா அப்போ அதை எடுத்தாலும் இதை எடுத்தாலும் அப்படின்னு அப்படி இருக்குல்லத்தை சொந்த வந்தான்
அவங்க நாத்தினா நம்மக்கின இங்கே அவங்க மச்சம் கொழுந்து அது இதாக்குன்னு வந்துடும். வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது நமக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்போ நான் பாட்டுக்கு உளறு வைத்தனமா உளரக்கூடாது அப்படின்னு நான் நிப்பாட்டேன். அதை பார்த்துக்கிட்டோம் நடிக்காது, ரொம்ப இன்னசென்ட் மாதிரிண்டு. மூளையில் தோணிருச்சு, வாயில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் மூளை சொல்லிருச்சு வேணாம் அப்படின்ட்டு நிப்பாட்டுது. அது தப்பு இல்லை. கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு இப்படி நடிக்கணும் அப்படி ஐயோ 20 நிமிஷம் போயிடுச்சா? ஆத்தாடி சண்டை போட்டதில் 20 நிமிஷம் போனது இல்லை போங்க. உங்ககிட்ட போட்ட சண்டையில் 20 நிமிஷம் போயிடுச்சு போங்க. வேட்டியாக போச்சு. லைக்கு போடுக்கத்தே நல்ல சகோதரன் கத்தி சண்டை போட்டு விட்டேன் அப்படி பார்த்துட்டு கமாண்டர்களுக்கு போகிறான். அந்த அக்கா அவங்க பேர் வாசிக்காமல் வந்துட்டேனே. 10 வீடியோ வரும், 8 வீடியோ வரும்ண்டு. வீடியோ எப்போ வரும்னு எதிர்பார்க்குறது, அப்புறம் வந்துருச்சுன்னு குத்திக்கிட்டு கிடக்கிறது. ஒரு வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்களாக்கா? நேரை பார்த்து நான் மண்டையில் நறுக்கு கொட்டுன்னு அப்படியே மண்டையில் கொட்டி பனியாற மாதிரி உங்களை உப்பு வைக்கிறேன். இருங்க, வாங்க மதுரைக்கு வாங்க பார்ப்போம். நான் தான் அந்த கமாண்டுக்காரிட்டு வாங்க. உங்களை கூட்டிக்கிட்டே போய் என் நாத்து போய் விடுறேன், அப்புறம் கூட்டிகிட்டே போய் என் தங்கச்சிட்ட விடுறேன். உண்மையாக பொய்யாண்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பனி ஆயிடுச்சுங்க பாவம், அவரே அதை கத்தக்கூடாது. போயிட்டு வரேன் லைக் கொடுங்க.